நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். My show was signing in. இது பிக் பாஸ் காமன் மேன் ஷோ Yes. எபிசோட் 4 சீசன் 1. இதில் என்னென்னா அபத்தமான ஒரு ஷோவை தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. இது குறித்து நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னென்னா, இந்த மெயின் எபிசோடு வந்து உண்மையிலே ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்க முஸ்லீம் கம்யூனிட்டிலேருந்து வந்து ஒரு கல்யாணத்துக்கு எதிராக ஒரு விஷயமா ஏதோ நல்லா பேசினாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்க்கறது என்னன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் பேசினாங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன புரியவே இல்லை. அவ்வளோதான். இந்த ஷோயை நான் பார்த்ததே இல்லைன்றாங்க. அவங்கள செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். சொல்லிட்டீங்களா? ரைட், ஏதாவது மறந்துட்டோன்னு நினச்சேன். சரி, எனிவே விரிவான ஒரு பார்வை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதே வந்து இன்னைக்கு நான் உண்மையிலே வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன். என்ன அப்படின்னா, 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேர் இருக்கிற இந்த 10 பேர் தான் நமக்கு ஃபர்ஸ்டே புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு இவங்கள தான் நம்ம பார்க்க போறோம்னு. ஏன்னா ஓவியா வருவாங்க, அவங்ககிட்ட பேசுவாங்க, நீங்களா இருங்க, டோன்ட் பி நர்வஸ், நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஓவியா பேசிட்டு வரும்போது உண்மையிலே ஓகே இன்னைக்கு ஒரு ஃபார்மேட்டோட வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தான் நான் வந்தேன். வந்து உடனேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள வந்து ஓவியாவை முடிச்சுட்டு இங்கே மாயா வராங்க. மாயா வந்துட்டு எப்பவுமே அவங்க தானே என்ன கூப்பிடுவாங்க, இன்னைக்கு நான் அவங்கள கூப்பிட்றேன் பாருங்க அப்படின்னா, யாருன்னா ஜட்ஜஸ் தான். ஜட்ஜஸை மாயா வந்து வரவேற்கிறாங்களாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு அங்கேயே வந்து இதே என்னப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. மாயா தான் வரவேற்கிறாங்க. இன்னொன்று அயற்சிங்கிறத விட ரொம்ப ஜாலியாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம். இப்போ இந்த பிக் பாஸும் சரி எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்போவுமே வந்து எப்படின்னா ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு போவோம். அந்த ஜாலி அப்படிங்கிற ஒரு விஷயமே வரமாட்டேங்குது. ஏதாவது பண்ணி ஒரு மொக்க ஜோக்காவது சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா தள்ளு 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 தள்ளுன்னு வரல. அந்த மாதிரி மொமெண்ட் ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காமன் மேன் ஷோ. ஏன்னா பார்க்குறவங்களும் எல்லாருமே தெரியும்ல என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே 5 பேரை செலக்ட் பண்ணிட்டீங்க. அதுதான் அந்த 5 பேருக்கு 50 பேருக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னுக்கு பின் முரணான ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். அதுவும் வெளியில் வந்தவங்களாம் வந்து அங்கே நடக்கிற விஷயங்கள் அபத்தங்கள்லாம் சொல்லும் போது இன்னுமே கேள்விக்குறியா இருக்கு. அதில் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்கள் என்னப்பா பெருசாக ஷோ இன்ட்ரெஸ்டிங் ஆகுறீங்கிற மாதிரி இருக்கு. ராஜுவாது வருவார், வந்தோடனே என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படி. மாயாவுக்கு கேள்வியும் கேட்க தெரியல. ஜட்ஜஸ் வராங்க, அதை எப்படி நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறாங்கன்னுமே தெரியல. சரி, அவங்க தான் ஆரம்பிக்கல, ஜட்ஜஸ் ஆகுது வந்து இன்னைக்கான நிகழ்ச்சி பேட்டர்ன் இதான் மாயா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அப்படியும் ஆரம்பிக்க மாட்டேன்றாங்க. யாரோ ஒரு 2 பேர் திடீர்னு யாராவது உண்மையை சொல்லணும் எப்படி இருந்துன்னா, திடீர்னு யாராவது தண்ணி தூக்கம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் தண்ணி தூக்கம் வந்தார், சரி பண்ணி நின்று டாஸ்க் பண்ணு, நீ செலக்டட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து நீங்க ஒரு நிகழ்ச்சி அமைப்பே வச்சிருக்கீங்க. ஏதோ ஷோ பண்றாங்க உங்களுக்கு மாயா, அந்த தான் இங்க உள்ளார்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க. அந்த மாயா, அவங்க பேர் மாயா தான். வெளியில ரிஜெக்ட் பண்ண ஒரு பொண்ணு, அவங்க வந்து இதை சொன்னாங்க, மாயா வந்து வெளியில பேசுறதே உள்ள எடுத்து வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதேதான். அது சரி, இப்போ வந்து நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் ஆளா ஒருத்தவங்க வந்தாங்க. உண்மையிலேயே கியூட்டா இருந்தாங்க. அவங்க மலேசியாவில இருந்து வந்துருந்தாங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்வீன் பானு. அதை கூட வந்து பர்வீனாவா அப்படின்னாரு ஆரி, இல்லை பர்வீன் பானுன்னாங்க. நல்ல தெளிவான பேச்சு. அவங்க சொல்லும் பொழுதே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து டெபியூ ப்ரொடியூசராக இருக்கேன், நானே ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்போ அந்த கேள்வியெல்லாம் நல்லா இருந்தது. நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களையே நான் அனுப்பணும் அப்படின்றப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு மீடியா மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒரு தெளிவோட பேசினாங்க. அப்பா அம்மா 2 பேருமே இந்தியன் ஆரிஜின், பட் நான் வந்து இந்தியன் பிளட் எனக்கு இருக்கு. ஏன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரி கேப்பர் எல்லாத்தையும் உங்களை எதுக்கு உள்ளார அனுப்பணும்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து இப்போ நேற்று ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தேக்குவாந்த சொன்னார், எனக்கு பாட்டு எழுதி நான் இவ்வளோ கோல்டு மெடல் வாங்கி என் பேர் உங்களுக்கு தெரியாது, அதுக்காக வரணும் போது நியாயமான அந்த மாதிரியான பதில் அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடியூசர் பொண்ணா கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு வந்தது, அது வந்து நான் செய்வேன், எனக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, அது வந்து படிக்கல போகுது, பாதியே 10th 12th முடிச்சுட்டு காலேஜே போகல. அப்போ வந்து ராஜு சொல்கிறாரு, நான் என்ன பார்த்துக்கிட்டேன், எனக்காக நான் வந்து ட்ரெஸ் வாங்கிக்கிட்டேன், நான் வந்து அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறத விட என்ன நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு சுமையாகவே இல்லை, இந்த பொண்ணு எல்லாமே இருக்கு, எதுக்கு உள்ளார போகணும் அப்படின் போது அது என்ன சொல்லணும்னா, எனக்கு இன்னும் அனுபவங்கள் வேணும், நான் வந்து ஃபேம் ஆகணும், என்ன இதன் மூலமா நிறைய பேரை வந்து அங்க போய் யாராவது ஆட்களை நான் பார்த்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். முக்கியமா எனக்கு வந்து ஒரு ஃபேமஸ் வேணும், எனக்கு ஒரு மீடியா சப்போர்ட் வேணும், அதனால நான் இங்க வரேன், இப்படி சொல்லணும் பதில். இந்த பதில் அங்க யாருமே சொல்லலன்ற, எல்லாம் தெக்க பக்கான்னு முழிக்குதுங்க. எதுக்கு நீங்க உள்ளார வர, இதுதான் ஆரியினுடைய கேள்வியாக நான் பாக்குறேன். நீங்க எதுக்கு இப்போ உங்களுக்கு எதுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும், உனக்கு எல்லாம் இருக்கு, உனக்கு எதுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது ஐ நீட் அட்டென்ஷன், மீடியா அட்டென்ஷன் வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லணும். இது அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது, அந்த பொண்ணு ரிஜெக்ட் ஆகும்போது தான் என் பொண்டாட்டி மிரண்டு போயிட்டா. இத்தனைக்கு அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது.
ஒரு கேள்வி நீங்க கேட்குறீங்க, அதுக்கு ஒருத்தவங்க தெளிவா பதில் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாம ஒரு அடுத்தது யாரோ ஒரு கண்டஸ்ட் பேர் சொல்லுங்க. மணிகண்டனா? அவர் பேருங்களா? ஒரே ஒரு செகண்ட் இருக்கேன். அவர் பேர் வந்து மணிவண்ணன். மணிவண்ணன் ஒருத்தர் வந்தாரு. 10 நிமிஷத்துக்கு மேல பேசுறாருங்க. இன்னும் ஆன்றாரு, அதுக்கு வந்து ஓவியா சிரிக்குது, பேன்றாரு. இதுக்கு என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணம் பண்ணதான் பெரிய வந்து அச்சீவ்மெண்ட்டா சொல்றாரு அவரு. சரி விடுங்க. என்னங்க உங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்? அதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, குள்ளமா இருந்ததுனால என்ன எல்லாரும் வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க. எனக்கு கால் எட்டலைன்னு என்னை வந்து கலாச்சிட்டாங்க ஏன் இந்த விக்டிம் கார்டை இங்க கேட்கல? ஏன் வந்து முனியம்மா கிட்ட கேட்கல? ஆரி அதேதான். அந்த விக்டிம் கார்டுன்றது ஒண்ணு வச்சுப்பாரு அவரு. சாதாரண ஒருத்தவங்க சொல்லுவாங்கங்க, நான் வந்து ஒரு பெண் சமுதாயத்துக்காக வரேன், நீங்க விக்டிம் கார்டை வச்சு ப்ளே பண்றீங்களா பண்றீங்களா? அப்படின்னு கேக்குறீங்க. சரி, இதை விட வந்து ரொம்ப தெளிவாக பேசின அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு சமுதாயத்திலேருந்து வரும்போது எத்தனையோ பெண்கள் சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஆசை, என்னை போய் கல்யாணம் பண்ணி அபுதாபிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஓவியாவோட புரிதல் அதை விட சூப்பரா இருக்கு. அவங்கள அவங்க இஷ்டப்படி தானே கல்யாணம் பண்றாங்க, அவங்க தானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதாவது இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? இந்த மாதிரி ஒரு ஜட்ஜு வச்சுக்கிட்டு இருக்கிறவ நேரத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு, தமிழும் புரியாம, உலக அறிவும் இல்லாம, பொம்மை மாதிரி ஒரு ஆளை இட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, இல்ல யாரோ ஒருத்தவங்க அந்த ஐடி எம்ப்ளாயி அந்த ரிஜெக்டட் பண்ண பொண்ணு சொல்லிச்சு, பிடிக்காத ஜட்ஜஸ்ல வந்து ஒருத்தவங்க வந்து மாயான்னு சொன்னாங்க. மாயா வந்து ஹோஸ்ட் தான், அவங்க இதுக்கு வந்து இது பண்ணாங்கன்னு கேட்டாங்க. இப்ப அதுதான் ஜாக்கி என்னோட பாயிண்டா இருந்தது. இது எப்படி இருக்குன்னா, அங்க போய் உட்காந்துக்கிறாங்க இல்லையா, இப்ப நான் உட்காந்துட்டு மாயா சொல்றாங்க, எனக்கு ஒரே போரிங்கா இருக்கு. அப்ப அவங்க ரிஜெக்டட் முடிவு பண்ணுவாங்க போல. அவங்க வந்து உட்கார்றதே அதுக்கு தான் போல இருக்கு. நான் உட்கார்ந்து நான் போரிங் சொன்னா அவங்கள நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க. அதனால தான் எல்லார்ட்டையும் அவங்க சொல்றாங்க, மாயா சொல்றாங்க போல இருக்கு. நான் தான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி, நான் சொன்ன ரிஜெக்டட் தான் அப்படின்றாங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து முஸ்லிம் அந்த பொண்ணு சொல்றாங்க இல்லையா, பர்வீனா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் பேசும்போது அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஆரம்பம் நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, மத்த எல்லாம் நீங்க பேசுனது போரிங். நீங்க யார் அதை சொல்றதுன்னு கேக்குறேன். அப்ப நீங்க தாராளமா சொல்லலாம், மாயா சொல்லலாம், எல்லாரும். அப்ப ஒரு கிரைட்டீரியா சொல்லு. இப்ப ஒரு பாட்டு டிஸ்கோ பாட்டுல ஹரிஹரன்ல இருந்து எல்லாரும் ஜட்ஜஸா இருக்காங்க, ரஹ்மான்ல இருந்து. டிஸ்கோ பாட்டுல எல்லாம் பாட்டு பாடுறாங்க, ஒண்ணுக்குள்ள சுருதியே சுத்தம் இல்ல. தரதா தரதா தரதான்னா தரதா தரதான்னா சுருதி சுத்தம் இல்ல. அதுல ரஜினி எப்படி எஸ்பி எப்படி பாடுவாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி அது ஒரு கிரைட்டீரியா இருக்கும். இங்க ஒரு கிரைட்டீரியா இல்லாம நான் தான் டிசைனிங் அத்தாரிட்டி, நீ போர் அடிக்கிற, நீங்க போரிங்கா பண்ற, நீ போரி, நீ என்ன அவங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல அவங்கள பத்தி பேசும்போது நான் எதுக்கு பிக் பாஸ்க்கு போகும்போது அதுல நீங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பேசணும்னு நினைக்கிறீங்க, அந்த அப்ப தெளிவோட பேசுறாங்க. அந்த தெளிவோட பேசும்போது அவங்கள்ட்ட அடுத்த கேள்வியே உங்களுக்கு கேட்கறதுக்கான கேள்வி கேட்கற இதுவே இல்லை உங்களுக்கு. உண்மையிலே இந்த காமன் மேன் போது நான் கூட ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, புதுசாக ஒரு ஆள் வந்து தெரியாமல் பெக்கன்னு முழிக்கிறதுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆட்களை யூடியூபரு இன்ஸ்டாவிலேருந்து யாரோ ஆளுங்க எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன ஆட்களோட பழக்கணும் போது இந்த மாதிரியாக காமன் மேனாக இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆள் எடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு டோன் தெரியும், ஒரு மீடியா டோன் என்னன்னு தெரியும், என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியறதுக்கு எடுக்கிறாங்கன்னு நான் நினச்சேன். அதில் முனியம்மா ஓகே, அதில் ஒரு ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த நைட்டி போட்டவங்க மேலே 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கட்டும், விமர்சனங்கள் இருக்கட்டும், ஆனால் அவங்க கேள்வி கேட்டது ஒன்று கரெக்டானது. அவங்க கேட்டாங்க, எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து காம்பரா இருக்கிற எப்படி காமன் மேனாக வந்தாருன்னு கேட்குறேன். அவ்வளோதான். அப்போ இது எல்லாமே மீடியா ரிலேட்டடாக உங்களுக்கான ஆட்கள் நீங்கள் எடுக்கிறது போது நாம ஒன்று சொன்னோமே அதையோ ஆபாசம் வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு தான் கொடுக்கணுன்றதுக்காக ஏற்கனவே நீங்கள் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு தேவையில்லாத யாரையோ கூப்பிட்டு வந்து அவங்களெல்லாம் அவங்களுடைய நேரத்தை வீணாக்கி முட்டியை தேய வச்சு முட்டியை உடச்சி ஒரு கிரைட்டீரியா ஒன்று வச்சுட்டு அது இதெல்லாம் டிக்கு இதெல்லாம் வரலைங்க அவங்களுக்கு, அதனால எனக்கு ரிஜெக்ட். நம்மளே சொல்லலாம், ஆமாங்க இப்போ இதெல்லாம் வரல அவங்களுக்கு, இதெல்லாம் செய்யலை, இதில் தற்பெருமை தான் அதிகமாக இருக்குது, இதில் வந்து எதுவும் சொல்லலை அப்படி நம்மளுக்கே தெரியும்ல. சாதாரணமாக ஒரு டூர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஜாக்கி, டூர் பிளானுங்க, ஒரு ஃபேமிலியில் டூர் போகிறோம், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்றோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு டூர் பிளானிங் பண்ணுவோம், இந்த இடத்துக்கு போகிறோம். நான் சொல்கிறது சீரியஸ் டூர் பிளானிங். 10 பேர் டூர் போட்டு 10 பேருமே வராத இருக்கிற பற்றி பேசலன்னா, 10 பேர் இங்கே போகிறோம், இன்னைக்கு இந்த இடத்த பார்க்குறோம், நாளைக்கு இந்த இடத்த பார்க்குறோம், இந்த இடத்துல தங்குறோம், இதுதான் நமக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், இந்த இடத்துக்கு நம்ம இப்படி போகிறோம் அப்படின்னா இந்த இடம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணால் போரிங்காக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு கிரியேட்டிவ் டீம்னு இதுக்கு இருந்தாங்களா இல்லையானே எனக்கு தெரியல. அப்படிதான் இருக்குது. அந்த கிரியேட்டிவ் டீமே இல்லாமல், இல்லை ஒருவேளை வந்து மாயா மாதிரி இருக்கிற ஒரு ஆள் பயங்கரமாக எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்களா? ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க தெரியல, அனுப்புறவங்களை எப்படி அனுப்பணும்னு தெரியல, உள்ள வர்ற நீங்க ரிஜெக்டட், நீங்க பை, என்னது இது எனக்கு புரியல. ஓகே ரிஜெக்டட், பை பை, என்னது இது?
சரி, ஓகே. ஓகேவா? அதுதான். இன்னும் அப்ப இருக்கு. இன்னும் ஒரு 4 மாசம் இருக்குது. இன்னும் 4 மாசத்துக்கு ஓட்டுறதுக்குள்ள ஓட்டணும். எனக்கு போரும் போரும்னு ஆமா. ஆயிரும் போல ஆகுது. அப்படிதான் இருந்தது. சரி 10வது இப்ப சீசன் பல்லிழிச்சிரும் போல இருக்குது. இதுலயே அதேதான். அற்புதமா தெரியுது. ஏன்னா இப்ப ஏற்கனவே நீங்க அடுத்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா மணிவண்ணன். இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட். சரி அடுத்து மணிவண்ணனாவது வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தா, ம். அவர் வந்து குள்ளம், அப்புறம் ஆவி, அவ தான் என் உயிரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாரு. அவர் அதுக்கு ஹார்ன் ஹோல்ட் சிரிச்சாங்க அவங்க. ஆமா. அவங்க வந்து என்ன சிரிப்பு காட்டுங்கன்னு அதுக்கு ஒருத்தர் நேத்து வந்தாருல, அவரு நல்லாவே சூப்பரா பேசினாருங்க. பேசினாருங்க. சூப்பரா பேசினாரு. அவர் வந்து நீங்க ஆன் ஹோல்டு, இவரும் ஆன் ஹோல்டுங்கிறீங்க. என்ன ஒரு ஒரு விஷயம்னே எனக்கு வந்து புரியல. அவர் எல்லாத்த அன்ஹோல்டா? விட மணிவண்ணன் அன்ஹோல்டா? மணிவண்ணன் ஆன் ஹோல்டு ஜாக்கி. ஆன்ஹோல்டா? அந்த ஆன் ஹோல்டுல ஒரு 2 விஷயம். அதாவது ம். பிபி டயலாக் ரொம்ப ஃபேமஸ் டயலாக். ம். குளிச்சுட்டு வரேன் அப்படின்னுவாரு. ஆ. யார் சொன்னாங்கன்னா அவருக்கு யாருன்னே தெரியல. ம். அந்த டயலாக்கு வந்து மாயா எடுத்து குடுக்குறாங்க. ம். ஆமாமா சார். ராஜு சார் சொன்னாரு அப்படின்றாரு. அவர ஆன் ஹோல்ட வச்சீங்க. ம். சரி ஓகே. நம்ம வந்து எப்படி நம்மள சமாதானப்படுத்திக்கிறோம்னா, ம். சரி ரொம்ப எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப மெச்சூர்டா இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா, அந்த பிரவீன் நம்ம பிரதீப் வந்தார் இல்லையா? ம். அவர் மாரி இவங்க ட்ரீட் பண்ணிடுவாங்க. அதனால அந்த மாரி ஆட்கள் வேண்டாம். ம். சரி வேற மாரி கன்டென்ட் குடுக்குற மாரி, ஜாலியா இருக்கிற மாரி ஆட்கள் வேணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அப்படியான ஆட்களும் இல்ல. சரி ஆமா. அடுத்து வந்தவங்க இப்ப இவங்க தான் இப்படி இருக்காங்கன்னா, ம். நீங்க எடுத்திருக்கிற என்னென்னவோ ஜெனரல் டிஸ்கஷன் அது இதுன்னு சொல்லி வச்சு எடுத்திருக்கிற ஆட்கள் சில பேர்லாம், ம். என்னப்பா இவங்களையா நீங்க எடுத்திருக்கீங்கங்கிற மாரி ஆட்களா கூட்டு வரீங்க. ஆமா. அடுத்து அதுல யோயோன்ட்டு ஹைடி கார்த்தியா? ஹைட் கார்த்தி. ஹைடி கார்த்தி, யோயோன்னு 2 பேரும் வந்தாங்க. ஹைடே இல்லையா ஜாக்கி? ஹைட் கார்த்தி அவருக்கு. ஹைட்டு கார்த்தி. இல்ல அந்த யோயோ இவங்களும் பேசுனாங்க. இது இப்ப நேத்து 2 பொண்ணுங்க வெளிய போய் அடிச்சிச்சு. ஆமா. ஒருத்தவரு 2 பேரும் வராங்க. ம். ஒருத்தவங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க. சண்டை போட்டு முடிச்சு இதுதாங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு. ஒருத்தவங்க 2 பேரும் வந்து ஒரு போட்டி முடிஞ்சதுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குத்து சண்டையிலே அடிச்சுக்கிட்டாலும், ரத்தம்லாம் வழிஞ்சாலும் கூட முடியும்போது குத்துப்பட்டு, ஹாய்ப்பட்டு அடுத்த வாட்டி மீட் பண்ணுவோம். இதுதானே வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு. ம். இந்த 2 நேத்து 2 பொண்ணுங்கள அடிச்சிச்சு ஒரே ரூம்லன்னு சொன்னேன்ல. ஆமா, ஆமா, ஆமா. அது பேர் என்ன? ஐஸ்வர்யா அண்டு அனாமிகாவா ஏதோ இல்ல, ஒண்ணு. இல்ல. அனாமிகா இல்ல ஜாக்கி. ஒரு பொண்ணு பிள்ளை ஐஸ்வர்யா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ம். இன்னொரு ஒரு பிள்ளை பேர் வந்து ஆத்மிகாவா ஏதோ ஒண்ணு. ஆமா. அந்த மாரி தான் ஏதோ அந்த ஒண்ணு. மாரி. அதுங்க 2 வெளிய போய் அடிச்சுக்கிச்சுங்க. ஆமா. அதுங்க அடிச்சுக்கிச்சு பரவால்ல. நல்ல வளர்ந்து கெடா மாரி இருக்கிற 2 பேரு ம். வெளியில போய் ஒருத்தவங்க ரிஜெக்டட், ஒருத்தவங்க அன்ஹோல்டு. ஆமா. ஓகே, அன்ஹோல்டு, ஒருத்தவங்க ரிஜெக்டட். இப்ப அந்த ரிஜெக்ஷனை போய் அவங்க கேலி பேசுறாங்க. அந்த ஆளு ஆ. ஹைடு கார்த்தின்றவர் வந்து அங்க கேலி பேசுற அந்த யோயோ வந்து கேலி பேசுற. எஸ், இத்தனைக்கும் ஒரு எஸ். வளர்ந்து யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் போகும்போது அவன் வந்து ரிஜெக்டட், அவன் கிளம்புறான். ஏங்க எல்லாத்த விட ஜாக்கி நான் செலக்டடே இல்ல. அண்ணே நான் 10th பாஸ் பண்ணேன். ஏய் நீ 10வது அதுதான் அவர் ஃபெயில்டான்ற சொன்னாப்ல. மாரி இருக்கு. அவர் சொன்னாப்ல அந்த யோயோ சொன்னார், நீ ஒன்றும் செலக்டட்லாம் இல்லை, அன்ஹோல்ட்ல இருக்கிற, நான் இதாயிட்டேன், இந்த சும்மா அந்த பேச்செல்லாம் பேசாதான்னு. எனக்கு சத்தியமா சொல்றேன், இது ஏதாவது இந்த இந்த ஜாம்பிலாம் கடிச்சு அது மாதிரி ஆயிடும், அந்த மாதிரி ஏதாவது கலந்துட்டாங்களா தமிழ்நாடு ஃபுல்லுமே தண்ணியில? ஏதாவது எனக்கு புரியவே இல்லை எனக்கு ஆக்சுவலா. ஏன்னா இப்ப இந்த யோயோங்கிறவர் குட்டி வந்து பசங்க அடிச்சுக்குதுன்னா ஒரு நியாயம் இருக்குங்க. நல்லா வளர்ந்து கட்ட ஆளுங்களா இருக்கிறீங்க 2 பேரும். ஒருத்தவங்க வந்து தோத்து போயிட்டான், 2 பேரும் ஒன்னா தான் தெரிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அதேதான். இல்ல எல்லாத்த விட அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓ நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறீங்க. சண்டைன்னா வேற எப்படி போடணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு டாபிக் கொடுத்தீங்களா? அவங்கள என்ன பேச சொன்னீங்க நீங்க அவங்க சண்டை போடுறதுக்கு? நீங்க 2 பேரும் எப்படி திறமையானவங்க நீங்களே பேசுங்க. எனக்கு ஜாக்கியை பத்தி தெரியும், ஜாக்கிக்கு இப்போ என்னை பத்தி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் சொல்லுவேன் 10 பாயிண்ட். ஜாக்கிக்கு வந்து ஏங்கன்னா அவருக்கு நிறைய லேடிஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஒன்று இது எட்டு வந்துரு காலப்பற. நான் ஏன் காலை பார்க்கணும்? அப்புறம் எப்படி தான் இந்த நிகழ்ச்சி அப்புறம் நான் என்ன தான் பேசுறது? சொல்லுங்க. அவருக்கு நிறைய லேடி ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருக்காக வந்து சொத்தை எழுதி வைக்கிறவங்களாம் இருக்காங்க. அவர் வாய்க்கு சொத்து எழுதி வைக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ரெட் டிஷர்ட் போட்டு வந்தாலே அவர் சூப்பர் அப்படின்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரியான தகுதிலாம் அவருக்கு இருக்குங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 பாயிண்ட் எனக்கு அவரை பற்றி தெரியும். இப்போ அவருக்கு என்னை பற்றி என்ன சொன்னால், நல்லா சுவாகா சொல்லுங்க அந்த பொண்ணு. சொல்லேங்க 10 பாயிண்ட்டு ஏதாவது சொல்லுதா பாரு, அமுக்கு நிமிடம் உட்காந்துருக்கு பாரு நல்லா. 10 பாயிண்ட் தட்ஸ் ஆல். ஐயோ இந்த நிகழ்ச்சிக்கு இது போதும் மேம். அப்படிதான் பாட்டு கூட ஜாக்கி. எனக்கு ஏன்னா நிறைய அதான் கலகலப்பா ஏய், வரப்போகுதுங்க, உண்மையிலேயே என்னென்னோ பண்ண போதுங்க. நம்ம வந்து ஜாலியாக பாட்டு பாடி ரொம்ப அழகா ஒன்று பண்ணிட்டு போகண்டா. இது எப்போ தெரியுமா இதை நம்ம ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி? அசீம் சீசன் நினைக்கிறேன். அசீம் கூட கிடையாது ஜாக்கி. 7 அசீமுக்கு அப்புறம் ஒரு சீசன் இருந்தது. அதுதான் ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி 6 சீசனே நினைக்கிறேன். ஆரி சீசன்ல ஜாலியா இருப்போம் ஜாக்கி. அதாவது அது ஆரி வந்து எல்லாம் அதுக்கப்புறம் swimming dress போடுற அளவுக்கு அதுக்கப்புறம் அப்ப அது எப்படின்னா அப்போ எப்படி நம்ம மாற்றணும்னா அங்கே என்னென்னோ அடிச்சுக்கிறானுங்க,
நாம வந்து ரொம்ப நிகழ்ச்சி ஜாலியாக எடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தலையில வந்து பாலாஜி மேல குப்பை கொட்டினதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். ஆமா ஜாலியா ஊரே வந்து அடிச்சிட்டு இருந்தது, ஊரே வந்து பரபரப்பா இருந்தது. நாங்க அதை ரொம்ப ஹாப்பியா எடுப்போம். ஏன்னா அவங்க அடிச்சுக்குவாங்க, நம்ம இருக்கிற விஷயத்த பேசணும். இது வந்து எங்க நிகழ்ச்சியை பிக் பாஸ்ல நிகழ்ச்சினா கூட பரவாயில்லைங்க, நிகழ்ச்சியை தயாரிச்சு நீங்க ஒரு ஒரு விதமா ப்ரெசென்ட் பண்ணுவீங்கன்னா அங்கேயே எப்படி சொதப்பனா எப்படிங்க? அதாவது ஏனாமா அந்த மாட்டை நிலாவில் கட்டி ஓட்டானா, ஏதோ ஒரு மாடு வழி தப்பி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, மாடு அதை என்ன பண்ணுவானுங்க, ஊராமுட்டு மாடு இப்போ தானே டிராக்டர்லாம், நான் நைட்டு ஃபுல்லாக அதை அடித்து ஓட்டி இந்த 2 ஏக்கர் வந்து ஓட்டிடலாம்டா அப்படின்ட்டு எரு ஓட்டுறாங்களாம். ஏறு ஓட்டுவானுங்க நைட்டாக ஏறு ஓட்டி. ஏன்னா அந்த மாட்டு காலைல மாட்டுக்கார வந்து தப்பா இந்த மாடு நைட்டு வந்துச்சு, ஆனால் நைட்டு வச்சு இதை வந்து ஓட்டிடுவான். 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஓட்டிடுறான்னு வச்சுக்கோ நைட்டு. அப்போ என்னாமா அந்த மாட்டை இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானா, அது சும்மா தானே இந்த மாடு நிலாவில் போய் ஓட்டுறதுக்கு எட்டு போவானா. அப்போ யோசிச்சுப்பாரு, ஏண்டா அதுவே ஏன்னா அது வந்து யாராவது ஊராமுட்டு மாடு கயிறு எடுத்துட்டு வந்துச்சு, அந்த மாட்டை நீ நைட்டை ஓட்டிட்ட. சும்மா ஒரு நிலவுக்குலாம் வேணாம். இப்போ வந்து மதுரையில் ஓட்டணும்னு வச்சுக்கோ, சிவகங்கையில் உங்கள் அப்பா உங்கள் தம்பி வீட்டில் 2 ஏக்கர் இருக்கணும் போது இந்த மாட்டையே எடுத்துன்னு அங்கே ஓட்டலான்னு எடுத்துன்னு போனால் எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு 4 காசு சம்பாதிக்கலாம், 4 பேருக்கு தெரிஞ்சவனா போகலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்தா அவங்க நேரத்தை மழுங்கடிச்சு என்ன கேள்வியே கேட்கறனே தெரியாம. இதுக்கு நீங்க எப்படி எக்ஸாம்பிள் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன்னா, ஆனா உன்ன ஒரு டிபெண்டன்ட் கதையை எடுத்துன்னு வருவீங்க. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு பாசமா இருக்கானே அப்படின்றதுக்காக டக்குன்னு அவனை டிபெண்டண்டா கூட்டின்னு வந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கீங்க. இல்லை மேடம், இது வந்து அதுதான் சொல்றேனே, இது வந்து ஒரு பொதுவாக நம்ம 40 நிமிஷம் பேசுவோம்ல, எனக்கு 20 தாண்டதே கஷ்டம். ரப்பர் மாதிரி இழுவையா இருக்க வேண்டியதா இருக்கு. ஆமா. அடுத்தது வந்து அந்த யோயோ சாமாவா கதை முடிச்சிட்டேனே, ரெண்டும் போய் வெளியே போய் அடிச்சுங்களே. கரிஷ்மா சாமா. ஆமா, கரிஷ்மா வந்து என்னன்னா படிப்பு கிடையாதுங்க, அவங்கள்ட்ட வேற என்ன இருக்கு, எனக்கு திறமை இருக்கு. என்ன திறமை இருக்கு, நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இல்ல என்டர்பிரனர் நாங்க அவங்க ஏதோ சொன்னாங்க, என்டர்பிரனர் ஆகணுமா ஏதோ ஒரு பிரணர் ஆகணும் அப்படின்னு. அப்பதான் ராஜ் என்னதுமா அப்படின்னாரு. இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு அவங்க எப்படி உலர் வருவாங்கன்னு நினைக்கிறேன்ல, வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ப்ரொடியூசரா இருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே. அவங்க ஆன் ஹோல்டு போடும்போது மாயாவே தேங்க்யூ ராஜுன்னுவாங்க ஆக்சுவலா. ஏன்னா ப்ரொடியூசர்ல படம் கடம் போடுறதுக்கு ஏதோ வாய்ப்பு கொடுப்பாங்கன்றதுனால அவங்க பக்கச்சிக்க முடியாதுல்ல. அதனால அதை விட பிச்சை எடுக்கணும்ன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப அழகா பிச்சை எடுத்தாங்க. மாயா கிட்டே போய் பிச்சை எடுத்தாங்க. எட்டப்போ அப்படின்னா இவர் இருப்பார்ல டக்குன்னு இந்த ஐம் a beggar boy, I'm a beggar boy அப்படின்ட்டு என்ன ஹிஸ்டரி ஆஃப் ஜாகிரபா நீ எடுத்து போ அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான் அவங்க பிச்சை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ராஜு சொல்கிறாருமா உனக்கு எல்லாமே இருக்கு, நீ எதுக்குமா பிக் பாஸ்க்கு உனக்கு போகணும், எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். உடனே இங்கே வந்து அவங்க ராஜுவே கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் கூட தான் உங்களுக்கு கூட தான் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஜட்ஜாக வந்திருக்கீங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்டோடனே குபீர்னு சிரிக்கிறாங்க ஹோஸ்ட்டு, குபீர்னு சிரிக்கிறாங்க கூட உட்காந்துருக்கிற ஜட்ஜு. அப்புறம் எப்படி அந்த நிகழ்ச்சி உருப்படும்? அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கணும், ஜட்ஜே நீ கேள்வி கேட்பியா, அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்ன உனக்கு இந்த புரிதலே இல்லாத நீ எல்லாம் ஏமா வரணும், இப்படிதான் நம்ம ஆறிக்கிட்ட இருந்து ஒரு ஃபயர் எதிர்பார்ப்போம். அப்ப நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு பாலாஜி மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா நீங்க ஆரின்னு ஒருத்தரே கிடையாதுன்னு நான் சொல்லவா? உங்களோட நேர்மையே அங்க பல்லிழிச்சிருது இல்ல. நீங்க அங்க அந்த கேள்வியை கேட்டிருக்கணும் இல்ல, நீங்க ஒரு சக ஜட்ஜுக்கான மரியாதையை நீங்க கொடுக்கணும் இல்ல. என்ன பண்றீங்க நீங்க இங்க? இதை விட எல்லாத்த விட திறமையே இல்லாத அந்த பொண்ணை ஹோல்டில் எதுக்கு வச்சிங்க? அதுதான் அவங்க என்ன பேசினாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்க ஹோல்டில் பணம் இருக்கு. அப்புறம் நான் இன்னும் வேற ஏதாவது சொல்லுவேன். சரி, அடுத்தது வந்து புகழேந்தி மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஆமா, அவர் வந்து பல்ஸ் வந்து நிறுத்தினாரு. அதனால அவர் ஆன் ஹோல்ட்ல போட்டாங்க. அவர் ஆன் ஹோல்டர் அதனால போடல ஜாக்கி. ராஜு எனக்கு இவர் செட் ஆக மாட்டாருன்ட்டாரு ராஜு. நான் எனக்கு அவரு வந்து இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அவரு நீங்க வைக்கலாம். இது முதல்ல ஓவியாவுக்கு தமிழ் நல்லா வருமானு எனக்கு தெரியல. அவங்களுக்கு வரவே வராது. அவங்கள எடுத்துட்டு வந்து நீங்க ஜட்ஜா வச்சிட்டீங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் புரியவே மாட்டேங்குது. எல்லாத்த விட காமெடி என்னன்னா, ஓவியா மாதிரி ஒரு ஜட்ஜை வச்சுனே நேத்து வந்து ஆரி சொல்றாரு, இது தமிழ் நிகழ்ச்சிங்க, நீங்க தமிழ்ல பேசணும். ஓவியா என்னத்துல பேசுறீங்க? அதுதான் எனக்கு புரியல. எனக்கு அவங்க புரோக்கன் தமிழ்ல பேசுறாங்க அப்படின்வீங்களா? இருங்க, இந்தியா டுடே வந்து தமிழ் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இன்ட்ரோடக்ஷன் வந்து அக்ஷிதான்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து டிவிக்கு ஆதரவாளர். அவங்க வந்து பார்த்துருப்பீங்க, ஃபுல் போஸ்ட்டும் அவங்க ஃபுல் போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆதரவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயோ
சரி அது விடுங்க. நேற்று அவங்க தமிழ் நிகழ்ச்சி தமிழுக்கு ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மட்டும் பாருங்க. அற்புதமா இல்லை அந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிவிட்டு பொதுவாகவே விஜய் டிவி ஒரு மலையாள சேனல் நிகழ்ச்சி தான் வச்சுக்கோங்க. அது ஒரு மலையாள சேனல் தான் அது. அதுலேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ் பேச வச்சு கட்சி துப்பிட்டு இருப்பாங்க. அதுதான் நடக்கும். அப்போ இந்த ஓவியா வந்து என்னன்னா ஹோல்டில் வைக்கிறாங்க, ராஜு ரிஜெக்ட் பண்றாரு. இதுலயே இங்கதான் நான் சொல்றேன், இப்ப ஜட்ஜஸ்னா 3 பேர் கூடி நின்று பேசி அதுக்கப்புறம் தானே அவங்க சொல்லுவாங்க நான் ரிஜெக்டட், நீ செலக்டட். இப்படிதான் இந்த ஒன்று தெரியுமா, 5 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னும் போது நீங்க இன்டர்வியூக்கு எப்படிங்க தயாராவீங்க? ஏங்க ஒரு 5 பேர் செலக்ட் ஆகாங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. 50 பேர் வரீங்க, 50 பேர் நீங்கள் 5 பேர் எடுத்துட்டீங்க, 5 பேர் தான் எடுப்பாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ 5 பேரை எப்படி எடுப்பாங்கன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், விஜய் டிவியினுடைய தராதரம் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்ன நம்மளுக்கு எந்துவம் என்ன வரும், அப்படிதான் இருக்கு. ஒரு நப்பாசே இல்லாமல் செய்வோம்ல, ஒரு 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 ஃபயரே இல்லாமல் ஒன்று பண்ணுவோம்ல. ஆமா, எல்லாத்தோட அபத்தத்தினுடைய உச்சம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. திவ்யா வேலண்டைனான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து பிக் பாஸ் பார்த்ததே இல்லை. அவங்க குவாலிஃபைடு. அப்ப நான் என்ன சொல்ல, அப்ப கிரைட்டீரியா நமக்கு புரிஞ்சிச்சு. வளவலன்னு பேசுறவன், பக்கெட்டை வாயில கடிக்கிறவன், பிக் பாஸ் பார்க்காதவன், இவங்கெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணும்போது இது இந்த கிரைட்டீரியா மட்டும் இருக்க, மற்றவங்களாம் போங்கன்னா முடிஞ்சது இல்லைன்ற. ஏன்னா அதுங்க பாவம் என்னன்னவோ பார்த்து ஒரு அம்மா வந்தாங்க, அதாவது ஸ்ரீ நாகநித்யா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் அரவிந்தன்கிறவர் தான் போட்டி போட்டாங்க. நாகநித்யா வந்து எண்ட் ஆஃப் ஜர்னி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒருத்தன் வந்து பஸ்ல உட்காந்துட்டான், அவன் எழுந்து என்ன சொல்றான், மக்களே உங்க எல்லாரும் பிக் பாஸ் டீமுக்கு வரவேற்கிறேன்னு அவன் வந்து அங்க இருக்கிற பழக்கத்துக்கு அவன் ஒரு உரையாற்றும் போது தமிழ் உட்காந்துச்சு. ஆமா, எழுந்திருக்கவே இல்லைங்க, அவர் தள்ளிலாம் விடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க எழுந்துக்காம அப்படியே உட்காந்தாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நாகநித்யான்னு. ஆனா இன்னொருத்தவங்க தலையில உட்காந்து மூஞ்ச கீச்சு வச்சு அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஆமா ஆமா, அவங்களுக்கான முதுகு கிரி வச்சு அவங்களுக்கு வந்து பூர்ண கும்பம் ராஜ மரியாதை. சரி, இந்த ராஜ மரியாதைலாம் இருக்கும்போது நமக்கு மரியாதை வந்து நம்ம பேசிடுவோம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. நம்ம 4 சேனல்லையுமே வந்து லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்டு, ஷேர், சப்ஸ்கிரைப் கரெக்டாக பண்ணிடணும். ஓகேவா? கூடவே ஐப்பு இதெல்லாம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அந்த கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனல் டீட்டெயில்ஸ்க்கு அது மூலமாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அது என்னங்க 4 சேனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்கி டிவி, ஜாக்கி சினிமாஸ் அண்ட் ஜாக்கி விலாக்ஸ் தமிழ் அண்ட் நம்மளுடைய கதை பூம்பா. ஜாக்கி விலாக்ஸ் தமிழ் பேரை மாற்றிட்டோம், ஜாக்கி தமிழ் விலாக்ஸ். ஆமாம், அப்படிதான், ஜாக்கி தமிழ் விலாக்ஸ்ன்னு மாற்றிருக்கோம். அது மாதிரியான எஸ். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நாங்களும் என்னென்னோ, அதாவது ஜாக்கி சொல்கிற மாதிரி பிகினிக்கு தான் போடலை அப்படிங்கிற நிலமையில வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அதனால் லைக்கு கண்டிப்பாக போட்டு டக் டக்குன்னு எல்லாருமே வந்து அது வந்து நீங்க சொல்ற அந்த கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்றன்ற மாதிரி எல்லாரும் சின்சியரா அதை பண்ணிட்டு கரெக்டாக பண்ணுறீங்க. வெரி குட். சின்சியராக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சின்சியாரிட்டி அண்ட் லவ். அண்ட் உங்களோட வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கட்டும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சரியா? ஸோ இந்த அரவிந்தன் நாகநித்யாவையும் சும்மாவே அடிச்சுக்க விட்டாங்க. அதே தான் ஃபார்மெட்டு. எங்களுக்கு ஒன்றும் இப்போ கேள்வி இல்லை. ஹலோ சார், மைக்கில் சொல்லுவாங்க சார், நம்மகிட்ட எதுவும் கேள்வி இல்லை, அடிச்சுக்க விடுங்க, அடிச்சுக்க. அது எல்லாருமே சொன்னாங்க. வெளியே வந்தவங்க அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. ஒருத்தவங்க வச்சுக்கிறாங்க, ஒருத்தவங்க வேணான்றாங்க. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து மேலே இருந்து ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இதில் தான் உச்சகட்ட காமெடி என்ன, சரி அடிச்சுக்க கூட விடுங்க, இந்த இடத்துல நீங்கள் அடிச்சுக்கிட்டீங்க சரியா, இந்த இடத்துல நீங்கள் அடிச்சிக்கலன்னா ராஜு ஏதோ ஒரு பாயிண்ட் தேத்திக்கிட்டேயாவது பேசுகிறாரு. both of you rejected. எனக்கு ஒண்ணுமே இவங்க சரியில்லை. சரி, ஏமா சரி, I don't know அப்படின்னு I don't know. ஆனா நீங்க அது எனக்கு வரல, இவங்க எனக்கு வரல அப்படின்ட்டாங்க. அவங்க வரலன்னு உடனே இவர் என்ன சொல்றாரு ராஜு, இல்லைங்க எனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தது, அந்த பையன் ஓரளவுக்கு ஆர்கியூ பண்ணாப்ல, அவர் வந்து குவாலிஃபைடா நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு அவரு. சரிப்பா ஆரி, நீ என்னப்பா நினைக்கிறேன்னா, நான் ஹோல்டுல வைக்கிறேன் இப்போதைக்கு உங்களை. அம்மா அவங்க பேர் என்ன ஜாக்கி, நாகநித்யா நீங்க ரிஜெக்டட், அப்பா தம்பி நீ ஹோல்டு, அரவிந்தன் நீங்க ஹோல்டு அப்படின்னும் பொழுது ஹோல்டு பெரிய விஷயம். அரவிந்தன் அவங்கள பத்தி ஏதாவது பேசுங்க, அரவிந்தன் வந்து பெரிய விஷயம் அப்படிலாம் ஏதாவது சொல்லி அனுப்புவாங்க. இங்க பாருங்க, இந்த இவா அது வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வாங்க. இவரு கவுண்ட் பண்ணி ரிஜெக்டட், செலக்டட், ரிஜெக்டட், செக் அது செலக்ட் ரிஜெக்டட் சொல்லணும் அப்படின்னு. உண்மையிலே இந்த சேனல் சொன்னதுக்கெல்லாம் நான் எங்கள் அப்பா கிட்ட 1 மாதம் பேசாமல் இருந்திருக்கேங்க. இப்படிலாம் நம்மலாம் இருந்தது இவ்வளோ ரோஷத்தோடு இருந்ததோன்னு வச்சுக்கோங்களேன், பிக் பாஸோட பி கூட வராது போகுது எனக்குலாம். நீங்கள் லண்டன் மகாராணியாக இருக்க வேண்டிய இந்த ரோஷத்தில் தான் இங்கே வந்து என்ன பண்ணுறது. சரி விடுங்க, சில கமெண்ட்ஸை பார்த்துக்கலாம் நம்ம. ப்ளீஸ்
அதுல இருந்து அதுக்காக இதுதான் தான் ரொம்ப உற்சாகம், அதாவது முக்கியமான டக்குன்னு பாருங்க. கமெண்ட். நம்மள உற்சாகப்படுத்துற ஒரு கமெண்ட். கொன்றை வேந்தனா அவர் வந்து ஆல்வேஸ் வாய்ஸ் ஓவர் ஃபேன்ஸ் கிளப்பா. தேங்க் யூ சோ மச். இன்னைக்கு கூட வந்து நானும் என் தம்பி பேசிட்டு இருந்தோம். அதாவது என்ன எல்லாம் ஒரே ஜாக்கிக்கே சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப டக்குன்னு வந்து அந்த தம்பி சொன்னாப்ல, இல்ல இல்ல பிக் பாஸ் வந்தோடனே நீதான்க்கா அப்படின்னாப்ல. ஸோ அதான் மேட்ரு. பன்னீர்செல்வம் சூப்பரா ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஹோஸ்ட்னு திருந்தலமாமா, அதே நக்கல் நையாண்டி மற்றவங்கள கீழ்த்தரமா பேசுறது. உண்மைங்க. அந்த கீழ்த்தரத்துலையும் எப்படி இருக்குன்னா, ஏங்க ஆப்போசிட்ல வந்து ஒருத்தன் ஒரு 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 வாய்ப்பை தேடுறான்னா அதுக்கான மரியாதை கூட இல்லைங்க. அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்றாங்கங்க. இல்லைங்க, அது ஒருத்தன் வழியோட கிளம்புறான். அவன் வந்து இவ்வளோ 4 கட்ட நடவடிக்கைக்கு அப்புறம் பஸ்ஸில் கஷ்டப்பட்டு உள்ளார வந்திருக்கான். உள்ளார வந்தவன் வந்து ரிஜெக்டட் வந்து கொஞ்சம் கன்சோல் பண்ணியாவது அனுப்புங்க. நீங்கள் ரிஜெக்டடா பாய் அப்படின்னா என்னது இது? அதேதான். ஒருத்தர் வந்து விஜய் ஜென்மரமா அவர் புதுசான ஆள் போல இருக்கு நம்ம சேனலுக்கு. புதுசா வந்திருக்கீங்க, வெல்கம். ஆனா வந்து இங்க வந்து அவர் சொல்லிருக்காரு, லெட் த லேடி டாக், ஸ்டாப் இன்டரப்டிங் ஹர் அப்படின்றாரு. ஓகே, இல்ல ஐ கன்சிடர் இட். எஸ், ஓகே, கண்டிப்பா நாங்க கன்சிடர் பண்றோம். ஏன்னா புதுசா ஒரு அதேதான். ஓகே. அண்ட் ஃபீனிக்ஸ், இது வந்து பழைய கமெண்ட், இது ரிலேட்டடா கிடையாது. ஓகே, சாரி. இது டாக்ஸிக் ரிலேஷன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டுருக்கீங்க. முக்கியமா ரொம்ப 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 நன்றி. இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. கண்டிப்பாக. அதுதான். ஸோ இது வந்து இந்த சொல்லுங்க ஜாக்கி. முக்கியமா இதுக்கு வந்து இதானே ஆமா, அதுதான் லேட்டஸ்ட்டு. 22 பேர் இப்போ போட்டிருக்காங்க பாருங்க. லேட்டஸ்ட் வீடியோலேருந்து எடுப்போம் நம்ம. அதுதான். அது நிறைய பேர் லைக் கமெண்ட் கொடுத்துட்டேன், ஹைக் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அண்டு ஈஸ்வர் அவர்கள் சொல்லியிருந்த கமெண்ட் தான் அதில் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க ஐயா, காமன் மேன் ஷோ சும்மா அப்படின்ட்டு இருக்காரு. உண்மை அதுதான் அந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ அதன் பிறகு மற்ற எல்லாருமே நம்ம யூஸ்வலாக ஃபாத்திமா இருக்கட்டும், கலைசெல்வி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் சிம்பிள் போட்டு நம்மள வந்து இது பண்ணிட்டே இருக்காங்க. Thank you so much. நன்றி. அதேதான். ஐயா அப்படியே கொஞ்சம் தெலுங்கு கன்னடா போய் பாருங்க. நாறுது கேவலமா. இங்க கூட ஓகே தான் போல, அங்க ரொம்ப மோசமா இல்ல இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த 4 நாள் தான் போயிருக்கு. இதுக்கப்புறம் இவங்களும் அந்த மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒருத்தர் ஈ அடிச்சாங்க காப்பின்னுவாங்களே, அந்த ஈ அடிச்சாங்க காப்பி கூட ஒழுங்கா காப்பி அடிக்கிறது இல்லை இங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு நிலைமை. ஸோ அண்ட் நிறைய பேர் நிறைய கமெண்ட்டுகள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. உதாரணத்துக்கு நேற்று ஜாக்கியோட ஷர்ட்டுக்கெல்லாம் வந்து பயங்கர ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பியும். அதில் வந்து அமுதன் வந்து போட்டிருந்தாரு, ஆண் பாவம் படம் அது, நீங்கள் வந்து உஸ்லமணி நெத்தி அடின்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் பாமதி எப்பவும் போல, கீர்த்தி, பாமதி நிறைய பேர் வந்து அந்த லைக் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்டு அப்படியே வந்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்த லியோ சுரேஷ் சொல்லியிருந்தாரு. லுங்கி வந்து ஷார்ஜால அலௌடே கிடையாதான். நம்ம நினைப்போம்ல, லுங்கி வந்து பண்ணலாம்னா லுங்கி வந்து பப்ளிக்ல அலௌடே கிடையாது, கட்டவே கூடாது அப்படின்னாங்க. ஐயோ வேற லெவல். இவன் நைட்டி போட்டு போனா ஒத்த கண்ணை வந்து தலைகீழ அடிக்கிற டாஸ்க் கொடுப்பாரு. நீங்க சொன்னீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பாரா நஸ்ரின் வந்து. அதே நம்ம சொல்ல முடியாது, டக்குனு இதுல சேர்த்துருவாங்க நம்மள லிஸ்ட்ல. அதனால அதேதான். ஓகே, அதனால வந்து இப்படிலாம் வந்து நிறைய கமெண்ட்டுகள், நிறைய வந்து அமுதன், அதுக்கப்புறம் மேரின்னு நினைக்கிறேன் அவங்க, ஜாய் ஜெனிதா, அம்பிகா, ஃபாத்திமா நசீர், வெங்கடேசன், ஜெகநாதன், கார்த்திகேயன், இவங்க எல்லாருமே நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க, ஹாய் சொல்லியிருந்தாங்க நமக்கு. அதாவது என்னன்னா, அது அந்த 3 கோல்டன் ரூல்ஸ் தான். லைக், கமெண்ட், ஷேர். டக்குன்னு நாங்கள் லைக் பண்ணிட்டேன், கமெண்ட் பண்ணிட்டேன், ஒரு வார்த்தை ஷேர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ், விஜி, அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி, ஃபாத்திமா அபு, கிஃப்டின்னு, ஆனந்தி கோபி, பன்னீர்செல்வம், ஜெயராஜ், பத்ராச்சலம், கீர்த்தி, அதுக்கப்புறம் வந்து பாமதி குலராஜன்ஸ், அதுக்கப்புறம் சரண்யா காமேஷ், இவங்கெல்லாம் வந்து லதாயப்பா, மாரீஸ்வரன், ஷர்மிளா, முக்கியமாக ஷர்மிளா நாராயணசாமி எல்லாத்துலேயும், ஃபாத்திமா அபு, ஷர்மிளா நாராயணசாமிலாம் வந்து சேனலில் எல்லா சேனல்லையும் வாழ வைக்கிறவங்க அவங்க தான். ஸோ அரவிந்தன். ஸோ அந்த மேலே இருக்கிற இன்டூவை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்காவது பதில் சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாமே வரும். நீங்கள் இதுதானே? ஆமாம், பண்ணியாச்சு.
ஸோ அதான் அது அவங்க எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், லவ் எல்லாமே எப்பவும் போல கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். அது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சரி ஹாப்பியா இருந்துச்சு. முடிச்சாச்சு. ஸோ ஏன்னா இதான் ஒரு ஒரு இந்த நாளும் வந்து இந்த மாதிரி வந்து சில கமெண்ட்ஸ் ஆமா. டைம் இந்த இருக்கும்போது இப்ப இப்ப வாசிச்சுக்குவோம். என்னன்னா, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து கொஞ்சம் இன்டராக்டிவா ஏதாவது போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை டக்குனு பத்தி அத எடுத்து பேசலாம் ஒரு 5 நிமிஷம் பேசலாம். பேசலாம். ஏன்னா நிகழ்ச்சியில ஒண்ணும் இல்ல. நமக்கு ஆமா தெரிஞ்சிச்சு. அப்ப ஆமா. இந்த மாதிரி ஏதாவது நம்ம பேசணும் இல்லைங்களா? ரெகுலரா அது இனிமேல வந்து கமெண்ட் செஷன் வந்து ஒரு ஒரு 10 கமெண்ட் அதான் ஓகே. இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் நம்ம ஆமா. வாசிப்போம். இப்ப லாஸ்ட்டா 2 கண்டஸ்டன்ட் ம் கவின் நிலவனும் அண்ட் திவ்யா அவர்களும். கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னு ஆமா. அந்த நினைக்கிறேன் மாதிரி ஏதோ கொஞ்சம் ஏதோ கம்பெனில ஒரு தான் வேலை இதாங்க செய்றாங்க. அதுக்கு அதான் அந்த கார்பரேட் லெவலில் இருக்கும்போது அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஆ. இதுவே கொஞ்சம் தலை காஞ்சா அவனை வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட். ஆமாமா. இது எல்லாமே இருக்கு இல்லையா? இப்ப என்னன்னா, சரி இதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியலையேம்மா, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுட்டு இருக்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் ஆனா உடனே ஆரி ஒரு 3 கேள்வி வச்சிருக்காரு ஜாக்கி. ஆமா எதுக்கு நீங்க பிக் பாஸ்குள்ள போகணும்? உங்களை ஏன் நான் அனுப்பணும்? அப்படின்றது முத கேள்வி. அப்புறம் அடுத்த கேள்வி காமனா ஒண்ணு வச்சிருக்காரு. என்ன விக்டிம் கார்டு ப்ளே பண்றீங்களா? ஆமா எதை அதாவது அவருக்கு ஒரு 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 இவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட இந்த விக்டிம் கார்டா அப்படின்றது. அதே விக்டிம் கார்டு ப்ளே பண்ற அந்த அப்ப குள்ளமா இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவர் விக்டிம் கார்டை ப்ளே பண்ணாரு இன்னைக்கு. நீங்க கேட்கல அவரை? ஆமா ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? அப்ப அந்த மாதிரி நீங்க ஒரு முடிவு பண்ணிடுறீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. நீங்க திவ்யா கிட்ட ஆனா வந்து விக்டிம் கார்டான்னு கேட்டீங்க. அவங்க இல்லையே நான் வந்து பெண்களுக்காக பேசுறேன். என்ன பெண்களுக்காக நீங்க போய் அங்க பேச போறீங்க? இதே கேள்வியை இதை விட வந்து சிறப்பான பதிலா வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு சொன்னாங்க பர்வீன். ஆனா நீங்க அவங்கள வந்து எடுக்கல. இவங்க வந்து அந்த கேள்விக்கான கரெக்டான ஒரு பதிலையும் கொடுக்கல. இன்னொன்னு அவங்க வந்து சரளமா பேசுறாங்க. வந்ததுமே என்னென்ன விஷயங்கள் கேட்க பதில் சொன்னாங்க. ஆனா இவங்க தயங்கி பேசுறாங்க. ஃபார்மேட் தெரியல. ஜாக்கி எல்லாத்த விட ஒருத்தர் நாய் மாதிரி நடிக்கிறாரு ஜாக்கி. அவரை வந்து அந்த அந்த அதுக்கான கேள்விகள் கூட கேட்கல. இப்ப நான் அவர் கோவப்படணும் பொழுது நடிச்சு காட்டினவர் அவரு. இவங்களை சரி கோவப்படாத அப்படின்னாங்க. இவங்களை செலக்டட்ன்றீங்க. அதாவது ஒரு கார்ப்பரேட்டுக்குன்னு ஒரு சில குணநலன்கள் இருக்குங்க. ஆமா ஜாக்கி. அது வந்து நிறைய இடத்துல வந்து அவ்வளோ காசு போட்டு செட்டு போட்டு பண்ணுறாங்க அப்படின்னும் போது சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் இப்படி தான் நடந்துக்குவாங்கன்றதுனால நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம்ல, அது எல்லாத்த விட போட்டு உடச்சிட்டாங்க உண்மையிலே. இப்போ இருக்கிற நிலைமை அப்படிதான். நான் என்ன ஒன்றாலும் செய்வேன், ஆமா. என்கிட்ட பவர் இருக்கு, நீங்கள் எதுவும் கேட்க முடியாதுன்ற ஒரு மனநிலையில் தமிழ்நாடே இருக்கும்பொழுது அவ்வளவுதான். நான் மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி இருக்குன்றேன். உண்மையிலேயே நீங்க நிகழ்ச்சி ஒரு பேசிக்கு ஒரு விஷயம் எதுவுமே வந்து அந்த மாதிரி வந்து இல்லவே இல்லை. சொன்னது மாதிரி நீதி நீதியும் இல்ல, அதே ஒண்ணும் இல்ல அங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது மாமா அவன் இன்னும் திருந்தின மாமான்லாம் பேசிட்டு இருப்போம் முதல்ல. இப்ப என்ன ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு மொமெண்ட்ட பிக் பாஸ்னு ஒண்ணு ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ளே கீழே போட்டுரு மொமெண்ட் வச்சு பேரை கேட்டு ஏதோ பண்றீங்க கவுண்ட் பண்ணி செலக்டட் செக் செக் அப்படின்ற மாதிரி அப்படின்னு மாதிரி சொல்லல. இன்னும் அடுத்து வந்துரும் பொழுது அதுவே. ஏன்னா அடுத்து இவங்க 2 பேரும் தாங்க வந்தாங்க. இப்ப ஒரு ஜட்ஜஸ் என்ன பண்ணணும் டக்குன்னு 3 ஜட்ஜுமே அமைதியா இருக்காங்க. ஒருத்தவங்க தாவணி சரி பண்ணாங்க, இன்னொருத்தர் மைக்கு சரி பண்ணா, ஒருத்தர் அமைதியா இருந்தார். இப்ப அவங்க வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஹோஸ்ட் அவங்க போய் அவங்க ஹோஸ்டோட வேலை என்னன்னா, வந்துட்டீங்களா நான் போய் உட்காந்துக்கிறேன், இதான் ஹோஸ்டோட வேலை. அப்புறம் அங்க உட்காந்தே அவங்க சொல்லுவாங்க எனக்கு நீ புரியல, எனக்கு ஒரே போரிங்கா உங்க இருக்கு. பர்ஃபார்மன்ஸே போறணுமே அவங்க உடனே வந்து எனக்கும் உடனே ஓவிய வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லை, இவங்க சொல்றதுதான் சிக்னல், எனக்கும் பிடிக்கலன்னுவாங்க அவங்களும். உடனே டக்குன்னு இப்ப நானா தான் ஜில்லு 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 வேணும்னா அப்படின்னு டான்ஸ் ஆட முடியும். இல்லையே ரெகுலரா ஏதோ பழைய பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாங்க. போதும் 2 போதும் 2 பாட்டு பாடியாச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க பொழுது. அவங்க போய் உட்காந்துட்டாங்க. இப்ப ஜட்ஜஸ் அப்ப அந்த திவ்யா தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நாங்களே ஆரம்பிக்கணுமா? உடனே ஓவியா பயங்கரமான ஒரு பதில் அதுக்கு. அதான் ஆரம்பிச்சிட்டிங்களே சொல்லுங்க, என்ன சொல்லணும் அவங்க? அதேதான். இப்ப டக்கு நான் ஜட்ஜா இருந்தால் மனிதர்களை மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப நான் என்ன செய்வேன்னா, குட்டுங்க இந்த இந்த அது பேர் என்ன சொல்லுவோம், அமைதியை உடைக்கணும். அதான் தாம்பளத்தட்டுல எல்லாமே கிடைச்சிருச்சுங்க. அங்க போய் உட்காந்துட்டீங்க. அப்போ வந்து அதனோட வேல்யூ உங்களுக்கு தெரியல. உண்மையிலேயே உங்களுக்கு நிகழ்ச்சி எப்படி கொடுக்கணும்னே தெரியல. அப்படிதான் நான் சொல்றேன். இப்ப தெரியல. ஒரு காமெடியா இப்ப ராஜு பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காமெடியை அங்க உள்வாங்கக்கூடிய ஜட்ஜா இன்னொருத்தர் இல்லவே இல்லை. உண்மையிலேயே சொல்றேங்க, இதை விட சூப்பர் சிங்கர்ல மனோ நல்லா பண்ணுவாருன்ற. ஆமா, அவர் காமெடி சொன்னா அவருக்கு புரியும், ஹஹஹான்னு சிரிப்பாங்க. ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு ஜாலியா எடுத்துட்டு போவாங்க. ஒரு இறுக்கமான ஒரு ஆளுங்களா ஒருத்தவங்க தமிழே தெரியல. ஆமா, ஓவியா அவங்க போல்னஸ்லாம் ஓகே, பட் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஜட்ஜாக இருக்கும்போது அதுக்கு
அதுக்கான விஷயங்கள் விஷயங்கள் இருக்கு. இருக்கணும், சரி, அதுக்கான அவங்களுக்கு- தகுதி இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட்டே உங்ககிட்ட வளவலா கொலவலான்னு தான் இருக்குது. எஸ், ஆரிக்கிட்ட நீங்க சொல்ற மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் தான். ஆமா. நீங்க வந்து விக்டிம் கார்டு பண்றீங்களா, பண்றீங்களா? எதுக்கு உள்ள போறீங்க? எதுக்காக உள்ள நான் ஏன் போகணும், உங்களை அனுப்பணும்? அனுப்பணும். இது என்ன இது எனக்கு பிக் புரியவே பாஸ், இல்லை. பிக் பாஸ் உங்களுக்கு எதுக்கு பிக் பாஸ்? பிக் பாஸ் இதுதான் இதுதான் கேள்வி. கேள்வி. இதுல ஜோக் அடிக்கிறாரு. எனக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒண்ணு போனேங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியன் மாதிரி ஒருத்தர் வந்தாரு. பயங்கரமா காமெடி பண்ணாரு. யாருமே சிரிக்கவே இல்ல. அவரு வந்து சொன்னாரு, "என்னன்னா," இவங்கள்ட்ட பேசினாரு அவரு. ம், "என்னன்னா, எவ்வளவு காமெடி பண்ணாலும் சிரிக்கவே மாட்டேன்றாங்க. காசு இருந்தா இப்படிதான் இருப்பாங்களாண்ணா?" அப்படின்ட்டு போனாரு. ம். அந்த மாதிரி என்ன ஜோக் சொன்னாலும் அது ஆரிக்கு புரியவே இல்ல. அப்புறம் அந்த பல்ஸ் அது பார்த்தவர்கிட்ட ஒரு எப்படின்னா ஜோக் சொல்றாரு. எப்படின்னாங்க இந்த இந்த கல்யாணத்தெல்லாம் பாட்டு கச்சேரி வைப்பாங்க. ஆமா. உண்மையிலே நல்ல நல்ல பாட்டுலாம் பாடுவாங்க. எல்லாம் சாப்பிட போயிடுவாங்க. வெறும் 4 பேர் உட்காந்துருப்பாங்க எதிர்க்க. அதேதான். அவங்க வந்து வாங்கின காசுக்கு 3 மணி நேரம் பாடி ஆகணும். எஸ். 7 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரையும் பாடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நடுவில் வந்து ஒரு காமெடி ஒருத்தன் பண்ணுறதுக்கு வருவான். இதை வந்து ஒருத்தவன் கூட ரசிக்க மாட்டான், அதையும் ரசிக்க மாட்டான். இங்கே வந்து இப்போ சொந்தக்காரனோட பேசவும் முடியாது. எஸ். கத்தில் கத்திட்டு இருக்கோம். அதுங்களும் வந்து சூப்பராக வந்து பாடுங்க. உண்மையிலே. யாரை விட்டு அழவோ பாய போட்டு அழவோன்ற மாதிரி இருப்பானுங்க. எஸ். அவன் வேலையை பார்த்துட்டு ஆமா. இருப்பான். ஓகேவா? அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. எஸ். உண்மையிலே நான் வந்துட்டேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ ஒரு கேள்வி கேளு. ஓகே. நானும் ரிஜெக்டட். நான் ரிஜெக்டட் சொல்லிட்டேன். ஓ, நீ ரிஜெக்டட் சொல்லிட்டியா? சரி, நானும் ரிஜெக்டட் சொல்லலாம். சரி, அப்போ ஹோல்டில் வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான். இன்னைக்கு 10 பேர் கலந்துக்கிட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒருத்தரை குவாலிஃபை பண்ணாங்க. ரிஜெக்டட் அண்ட் ஸ்ரீ நாகா நத்தி, அதாவது அந்த இதில் சீட்டில் உட்காந்தாங்களே ஆமா. அவங்கள. ஆனால் இப்போ அவர் கூட வந்து அரவிந்த் வந்து ஆன் போல்டு அவங்க சொன்னாங்க. அவங்க 2 பேரும் சண்டை பேசிக்க கான்வர்சேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீ அழகாக இருக்குன்றதுனால எல்லாம் அப்போ நீங்கள் என்ன அழகான்னு ஒத்துக்கிட்டீங்களான்ட்டு. ஆமா, அந்த மாதிரி தான் இருந்தது. சரி, பிரவீன் பானு தான் எனக்கு இன்னைக்கு நடந்ததில்ல. பிரவீன் பானு வந்து ஜேர்னி வந்து எண்டுன்றது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்ப ஜாக்கிக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல. கண்டிப்பா நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க தான் 10 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆமா ஜாக்கி, பிரவீன் பானு என்னால ஒத்துக்க முடியல. இல்ல ஜாக்கி, பிரவீன் பானு போயிருக்கலாம். எனக்கு வந்து அரவிந்தன் வரணும்னு நினைச்சேன். திவ்யா குவாலிஃபைடு தான் ஜாக்கி அப்படின்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க, நம்ம அதை பேச ஆரம்பிப்போம். அவ்வளவுதான். ஏன்னா செப்டம்பர் 6லேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு வந்து கீழே போட்டுரு மொமெண்டா இதை எதுக்கு எடுத்து வச்சுட்டுன்றது அதாவது எப்படி இருந்ததுன்னா, இந்த லயன் ஒண்ணு பண்ணோம்ல, அதை விட மோசமா இது என்னன்னே தெரியலங்க. ஒரு ஜாலியா பண்ணணும்னு நினைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து மாட்டுது. ஏற்கனவே ஜாக்கியே ஒரு மாதிரி ஜாலியா இல்லை. சரி, இது வந்து அவர் ஜாலி ஆயிடுவார்னு பார்த்தா இதுவுமே இல்லாம ஒரு மாதிரி போயிட்டு இருக்காரு அவர் பாவம். அதுக்காவது நீங்க கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணலாம் விஜய் டிவி. உங்களுக்கு கருத்துக்களை பண்ணுறவங்களை தெரியப்படுத்துங்க. வேற ஏதாவது நீங்க சொல்றது வேற ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்லேன். அதை நான் ரெகுலரா செய்யறத நான் மறந்துட்டேன். ராஜுவோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஆமா, நேத்தே சொல்லிட்டு இருந்தீங்களா மாறிடுச்சு அப்படின்னு. மாறிடுச்சு. அவர் டக்குன்னு வேற மாதிரி மாறிட்டாரு காஸ்டியூம்ஸ், அந்த விஷயங்கள்லாம். மாயாவோட காஸ்டியூம் எதுவுமே எனக்கு இதுவரையும் பிடிக்கல. இன்னைக்கான ஓவியாவோட காஸ்டியூம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவுதான். இதான் வந்து நிகழ்ச்சியில இன்னைக்கு சிறப்பான விஷயமா நான் பார்த்தது. வேற ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. பட் எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.